மார்கழி மாதத்தின் 3வது சனிக்கிழமையொட்டி சேலம் செவ்வாய்ப்பேட்டை பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலில் பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் பஜனை நிகழ்வு நடைபெற்றது. இதுகுறித்து ஆண்டாள் மாதர் சங்கத்தின் நிர்வாகி சுமாவுடன் செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஆண்டாளுக்கு உகந்தமான மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் துவங்கி 30 நாட்களும் கோலாகலமாக ஆண்டாளுடைய திருப்பாவை பாடுவது மற்றும் பெருமாளை பாடுவது உள்ளிட்ட பஜனை நிகழ்ச்சிகளுடன் நடப்பது வழக்கம். அந்த வகையில் சேலம் செவ்வாய்ப்பேட்டை பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோயிலில் மார்கழி 1ஆம் தேதி பாவை விளக்கு ஏற்றி பெண்கள், அதாவது ஆண்டாள் மாதர் சங்கத்தினர் வழிபாடை துவக்கினர். தற்போது இந்த 3வது வார சனிக்கிழமையான இன்று ஆண்டாளுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பஜனையை துவக்கியுள்ளனர். ஆண்டாள் படத்துடன் கூடிய சிறுமி கோபிகா ராணி தற்போது பஜனை குழுவிற்கு முன்னிலை வைக்க பின்னால் பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் பஜனை குழு நடந்துகிட்டு வருகிறது. இது குறித்து நம்ம விளக்குவதற்காக ஆண்டாள் மாதர் சங்கத்தினுடைய சுமா இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கலாம். மேடம், இந்த பஜனை எத்தனை வருஷமா நடத்துறீங்க? ஆண்டாள் மாதர் சங்கம் மார்கழி 1ஆம் தேதி பாவை விளக்கு ஏற்றி மார்கழி மாத சிறப்பு வழிபாடை துவக்கினீங்க. இன்னைக்கு குறிப்பா பஜனையை தூக்குறதுக்கு என்ன காரணம்? இது விளக்கு பூஜை ஆரம்பிச்சா அந்த வருஷத்துல இருந்து, அதாவது ஒரு 50-70 வருஷம் பக்கமா இந்த மார்கழி மாசம் விளக்கு பூஜை இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்பையில இருந்தே இந்த பஜனை, திருவீதி பஜனை இருக்குது. அது 3வது சனிக்கிழமை, அதாவது பெருமாளுக்கு சனிக்கிழமை ரொம்ப உகந்த நாளா இருக்கிறதுனால 3வது சனிக்கிழமை எல்லா வருஷமும் நாங்க இந்த திருவீதி பஜனை பண்ணிட்டு இருக்கோம், வீதி உலா பண்ணிட்டு இருக்கோம். அதுல இந்த ஆண்டாள் படம் எடுத்துட்டு வர பெண்கள் திருமணம் ஆகாத பெண்கள் அதை எடுத்துட்டு திருவீதி உலா போயினா அவங்களுக்கு சீக்கிரமா திருமணம் விரைவில் நடக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கையில எல்லாரும் அது செய்துட்டு இருக்கோம். இது இந்த பெருமாள் கோவிலோட பக்கத்து சின்ன எழுத்துக்கார தெருவு, பெரிய எழுத்துக்கார தெருவு, தெய்வநாயகன் தெருவு, இந்த 3 தெருவு மட்டும்தான். இல்ல, பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ள, ஆண்கள் யாரும் பஜனை குழு அப்படின்னா பொதுவாக ஆண்களும் கலந்து கொள்வது வழக்கம். ஆனா நீங்க பெண்கள் மட்டும்தான் கலந்துக்கிறீங்க. இதற்கு என்ன காரணம்? பெண்கள் தான் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. ஆண்கள் கலந்துக்க கூடாதுங்கிறது கிடையாது. இங்க வருஷம் எல்லாரும் பெண்கள் அந்த ஆண்டாள் எப்படி தன் தோழிகளோட போய் சேவிச்சாலோ, எல்லாரையும் எழுப்பி தோழிகளோட போய் சேவிச்சாலோ, அதே மாதிரி இங்க பெண்கள் எல்லாரும் கலந்து கொண்டாங்க. ஆண்கள் வர்றது கிடையாது, ஆண்கள் கலந்து கூடாதுன்னு கிடையாது. மெயினா பெண்கள் தான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வராங்க. ஏன்னா திருமணம் ஆனவங்கள் நல்ல தீர்க்க சுமங்கலிகளா நல்ல வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காகவும், திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் தீர்மானம் ஆகணும், நல்ல வாழ்க்கை அமையணும், அந்த ஆண்டாள மேல ஒரு நம்பிக்கை வச்சுட்டு பெண்கள் மட்டும் இதுல கலந்துக்கிறாங்க. பாரம்பரியமாக செவ்வாய்ப்பேட்டை பிரசன்ன வெங்கடாச்சலபதியில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் 3வது சனிக்கிழமையான இன்று அதிகாலை நடப்பதாக தெரிவிக்கின்றனர். இந்த பஜனை நடத்துவது ஆண்டாளை மையப்படுத்தியே நடத்துவதாகவும், பெருமாளை சேவிப்பதற்காக தோழிகளுடன் ஆண்டாள் சென்றுவது போல் பெண்கள் மட்டுமே இது கலந்து கொள்வதாக தெரிவிக்கின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமருடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.